ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மச்சி கப்பல். இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்பிளாக வீட்லேயே மாடியிலேயே வச்சு சூப்பராக அழகழகான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸோ எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் சும்மா நார்மலாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி பெருசாக எனக்கு செடி வளர்க்குறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுங்க. அது சம்மந்தமான வீடியோஸும் அதிகமாக பார்த்தது கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணியோட அப்பா தான் வந்து இந்த அழகு செடிகள்னு சொல்லிட்டு எனக்கு வீட்டில் வந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் நம்ம வீட்டோட பிள்ளையார் சொல்லினே சொல்லலாம். ஃபஸ்ட்டு அதை பார்த்து அதில் பூ பூக்கிற அந்த அழகெல்லாம் ரசிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு செடி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே வந்தது. ஸோ அதை பற்றின ஒரு விளாக் கூட நான் போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு பூச்செடியெல்லாம் எவ்வளோ அழகழகாக பூத்துது அப்படிங்கிறத பற்றின வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரியில் வந்து சில நாட்டு விதைகள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். அதாவது தக்காளி, மிளகாய், அரைக்கீரை, கொத்தமல்லி அப்படிங்கிற அந்த நாட்டு விதைகள் ஒரு 4 விதைகள் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். பெருசாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஏன்னா நாங்கள் எந்த ஒரு உரமும் போடலை. மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவை சுற்றி எல்லாமே செம்மண் தான். ஸோ செம்மண் தான் எல்லாருமே போடுவாங்க, அதுதான் பெரிய உரம் அப்படிங்கிறதுனால நான் வேற எந்த ஒரு ஆர்கானிக்காக அந்த கோகோ பிட்டு நிறைய சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே போடாமல் வெறும் செம்மண் மட்டும் வச்சுருந்தேன். அதுபோக காஞ்ச இலைகள்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் குப்பைகள்லாம் போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சேம் கோகோ பீட் மாதிரி இந்த காஞ்ச இலைகள்லாம் போட்டால் கொஞ்சம் தண்ணியை வந்து பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னதுனால வீட்டில் இந்த வேப்பிலை இதெல்லாம் எங்கள் மாமா எடுத்துகிட்டு வந்திருந்தாரு, அதை தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ செம்மண், குப்பை இது 2 மட்டும் தான் போட்டு சும்மா போட்டு பார்க்கலாமே காசா பணமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் போட்டிருந்தேன் சீரியஸாக. பட் போட்ட கொஞ்ச நாளே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியாத அளவுக்கு வர ஆரம்பிச்சுது. சீரியஸாக கொஞ்சம் கொஞ்சமாக முளைக்க ஆரம்பிச்சுது. அதை பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் போடும்போது அவ்வளோ ஹாப்பியானாங்க. பாருங்கள், வெண்டைக்காய் விதையெல்லாம் வந்து நாங்கள் போடும்போது நிஜமாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. ஏன்னா எல்லாமே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் புடலங்காய் இது மாதிரி வீட்டில் சமைக்கிற திங்ஸையே வச்சு நான் வெளியெல்லாம் போய் எதுவும் வாங்கலை. வீட்டில் சமைச்ச காய்கறிகளோட விதையவே தனியாக எடுத்து பாருங்கள், பாவக்காய் இதுதான் பாவக்காய் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வீட்டில் இதுதான் புடலங்காய், வீட்டில் இருந்த புடலங்காயோட விதையை எடுத்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் தான் நான் அதை வந்து மண்ணுக்குள்ளே வச்சு கொஞ்சம் செடியெல்லாம் வளர்த்த ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் எக்ஸ்பெக்டே பண்ணல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டார்டிங்கில் இந்த மாடியே பார்த்திங்கன்னா ரொம்ப எம்டியாக இருந்தது, அப்புறம் போக போக நல்லா இருந்தது. ஸோ அந்த தக்காளி, புடலங்காய் இதோட வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பழங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் வாங்குற ஐடியா இருந்தது. இது சப்போட்டா பார்த்தீங்கன்னா பூ விட ஆரம்பிச்சுது. ஆனால் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும்போதே பூ விட்டுச்சு அப்படின்னா எல்லாவோட சத்து பூக்கே போயிடும். அதனால நாங்கள் பூவை பிச்சு விட்டலான் இருக்கோம். இது வந்து மாம்பழம். சேம் மாம்பழத்துலேயும் பூ மட்டும் தான் வருது. இன்னும் எப்படி இதெல்லாம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும். அடுத்து மாதுளை பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருக்குது பாருங்க. நிறைய பூ வருது, பட் காற்றுக்கு விழுந்துருது. இந்த டைம் நிறைய பூ வந்துருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி சைஸ் சின்னதாக இருந்தாலுமே அதுக்குள்ளே பாருங்க காய் விட ஆரம்பிச்சிருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றும் வளர்றதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்னே சொல்லலாம், ஸ்டார் ஃப்ரூட். இது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ரேர், நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதோட செடி நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதையும் நான் வாங்கிட்டேன். கூடவே ஸ்டார் ஃப்ரூட்ஸும் வந்து அது கூடயே இருக்கிற மாதிரி வாங்கிட்டேன். அடுத்து இது பார்த்தீங்கன்னா செரியுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுலேயுமே ஒரு 2 காய் இருந்தது, பட் நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது விழுந்துருச்சு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சைனா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து லெமன் மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு, பட் ரொம்ப ஸ்வீட்டாகவும் புளிப்பாகவும் இருக்கும். காயாக இருக்கும்போதே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நிறைய காய் வரும்னு சொன்னாங்க, அதனால நான் அதை வாங்கி வச்சிருந்தேன். தென் இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். சேம் இது கருவேப்பிலை, வீட்டில் இருக்கிற குச்சியவே எடுத்து வச்சிருக்கேன். வெத்தலை, அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி ஒரு இலை 5 ரூபான்னு கிடச்சிது, அதையும் வச்சிருந்தேன். ஸோ நீங்களுமே இந்த மாதிரி செடிகள்லாம் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது அதிகமாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்கிற காய்கறிகளோட விதைகளையே சேகரித்து அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன பாட்லேயே வீட்டில் இருக்கிற ஏதாவது சொன்னால் பெயிண்ட் டப்பா அந்த மாதிரி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா, அதை வச்சே ட்ரை பண்ணுங்கள். எடுத்ததும் அதிகமாக காசு கொடுத்து வெளியே பாட் வாங்காதீங்க. ஏன்னா முதல்ல நம்ம ஒரு செட் ஆஃப் விதையை வந்து ஒரு பாட்டில் போடுறோம் அப்படின்னா அது வந்து நிறைய செடி உருவாகும். அது ஓரளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த செடிகளை பிரித்து வைக்கும்போது மட்டும் நீங்கள் பாட் வாங்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டாகவே பாருங்கள். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து 250 ரூபா 300 ரூபான்னு பெரிய பேக்கில் வச்சதா வருவாங்க. நான் அதெல்லாம் எதுவுமே எல்லாமே பட்ஜெட்டாகவே தான் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு திருப்தியாக இருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் வந்து இப்போ தான் ஸ்டார்டிங் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதில் வந்து கத்திரிக்காய் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் வச்சா பூச்சி வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் எந்த ஒரு பூச்சியும் பெருசாக வரல.
அப்படியே பூச்சி வந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஷாம்பு இதை வந்து தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி செடிக்கு அடித்தா பூச்சிலாம் மேக்ஸிமம் வராது. எனக்கு தெரிஞ்சு வெண்டைக்கால தான் பூச்சி அதிகமாக வந்தது. நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா வேப்பெண்ணெய், தண்ணி, கொஞ்சம் ஷாம்பு இதை கூட மிக்ஸ் பண்ணி போடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக வீட்டில் இருக்கிறதையே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பூச்சி வரதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கத்திரிக்காய் வந்தது இதுதாங்க. 3 கத்திரிக்காய் வந்தது. ஆக்சுவலாக 2 கத்திரிக்காய் நல்லா பெருசாக வந்தது, ஒன்று வந்து குட்டியாக இருந்தது. எங்கள் வீட்டு குட்டி பாப்பா வந்து அதையும் பறிச்சிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து கத்திரிக்காய் பறிக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டைம் ஒரு பொருளை நாங்கள் வளர்த்து அதை எடுத்து அதையே சமைக்க போகிறோம் அப்படிங்கிறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த ஃபீல் வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக வளர்த்தணும்னு ஆசை இருந்ததுன்னா யோசிக்காதீங்க. இது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். நம்மளே ஆர்கானிக்காக வீட்டில் வளர்த்து அதையே சமைச்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது ஒரு வேறு லெவல் ஹாப்பி கொடுக்கும் சீரியஸ்லி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸில் வந்து நிறைய செடிகள்லாம் வளர்த்தணுங்கிற நிறைய பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் மாடியில் வளர்த்துறீங்க அப்படின்னா நான் இப்போ சொன்ன சில பொருள்லாம் வந்து வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அது போக இன்னும் யூஸ்ஃபுல்லான நிறைய செடி வாங்குங்கிற ஒரு பிளானில் இருக்கும். அதெல்லாம் வளர்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் பாட்டில் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை ஒரு வீடியோவாக போடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி கத்திரிக்காவை சமைக்கலான்னு சொல்லி எடுத்தோம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ விதையே இல்லை, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது சீரியஸ்லி. அதில் அன்றைக்கி நான் சாம்பார் செஞ்சேன், அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது ரொம்பவே. ஸோ இதுதான் சிம்பிளாக இந்த வீடியோவில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்ன செடியெலாம் வளர்த்திருக்கோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பிச்சு இன்றைக்கி இவ்வளோ பெருசாக வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னுமே வந்து நிறைய பிளான்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றின வீடியோஸை கண்டினியூஸாக நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.